நண்பர்களே, எல்லாத்து வீட்லேயும் இன்றைக்கி நான்வெஜ்ஜு இன்னும் பல காய்கறி சாதம் இல்லைன்னா கீரை சாதம் ஏதோ ஒன்று செய்வாங்க. நான் ஸ்பெஷல் 3/4 டம்ளர் அரிசி, கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் பூண்டு, மிளகு. எனக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் செய்கிறேன் கஞ்சி. இன்றைக்கி கஞ்சி அவ்வளோதான். தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி இவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் பாதியாக எடுத்துக்கோங்க. கழுவி கொஞ்சம் நேரம் ஊற விடுங்க. ஊறிட்டு இதுன்னு பூண்டு இஞ்சி கஞ்சி. இஞ்சி போடுறனா போட்டுக்குங்க, இல்லைன்னா பூண்டை உள்ளே போடுறனா பூண்டு உள்ளே போடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இதையே அரிசி போடுறோம், துவரம்பருப்பு போடுறோம், உப்பு மட்டும் போட்டு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சுட்டு நல்லா விசில் ஒரு 10 விசில் 12 விசில் எவ்வளோ விசில் வேணுமோ நல்லா பாயிலான கடைசியில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி இந்த பூண்டை தட்டி பூண்டையும் மிளகையும் தட்டி உள்ளே போட்டு கலக்கிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. நான் அப்படி தான் சாப்பிடுவேன். எப்பவுமே நான்வெஜ் அது இதையும் சாப்பிட்றேன். நான் 3 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதத்துக்கு ஒருக்கா நான்வெஜ் சாப்பிடுவேன். எப்பவுமே சாப்பிட மாட்டேன். அவ்வளோதான். இந்த தண்ணி மாட்டுக்கு வைங்க, நல்லா குடிக்கும். மாடு குடிச்சா நல்லா. இப்படி நம்ம இப்படித்தான் எடுத்து போடணும். தெரியும், நான் சும்மா சொல்லணும். நிறைய பேர் நல்லா சலாசி பார்ப்பாங்க. ஏன்னா இது கல் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கெல்லாம் தெரியும், பசங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் புதுசாக செய்கிறேன். இந்த பருப்பு தேவையான பருப்பு பார்த்துக்கணும். இல்லை கசகசன்னு போயிடுமா பார்ப்பாங்க. பருப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் கடையில் 2 வேளை போய் சாப்பிட்டேன்னா 100 ரூபா கண்டு தான் தேவையில்லாத வேலை. இது சாப்பிட்டா காசுக்கு வேண்டியும் கிடையாது. நமக்கு ஹெல்த்து. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எனர்ஜியாக ஒரு 100 வீடியோ போடணும்னா இன்றைக்கி 100 வீடியோ போடாமலாம். தண்ணி வந்து ஒரு செம்பு எடுத்துக்குது. தேவையான கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்மளுக்கு கஞ்சி முக்கியம். அடிப்பத்தி இருக்கக்கூடாது. தண்ணி உங்களுக்கு 1 டம்ளர் சேர்த்து கூட ஊற்றலாம். கம்மியாக தான் இருந்ததுன்னா. பாருங்கள், கிட்டத்தட்ட
நம்ம போட்டுக்க வேண்டியது. அப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இதை போடுறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. சிரமம்லாம் இல்லை, ரப்பர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? மேக்ஸிமம் இது ரொம்ப நேரம் ஆகாது. இதை மட்டும் நம்ம உரிச்சிட வேண்டியது. 3 பூண்டு தான் போதுமானா போதும். இதே பெருசு, கிட்டத்தட்ட சின்ன பூண்டு 10 பூண்டுக்கு சமம். 3 பூண்டு. மகராச கஞ்சி வைக்கிறதான் சொல்கிறான்னு நினைக்கிறீங்க. அப்புறம் சொல்லிட்டு உனக்கு பிரச்சனை இல்லை. நல்லா எனர்ஜி இருக்குது எனக்கு. இப்படினால 2 வாரத்துக்கு ஒருக்கான வச்சு குடிச்சிடுவாரு. ஞாயிற்றுக்கிழமையானா கறி சோறு தின்னே தான் ஆகணுமா? வாரம் இந்த மாதிரி ஒரு நாள் சாப்பிட்றதுனாலும் ஒன்றும் மிக்சிலெலாம் நான் போட்டு நுணுக்க மாட்டேன். ஆக்சுவலாக மிளகு நுணுக்கிட்டு போட்டுக்கலாம், அப்படியே விட்டு பரவாயில்ல. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இதுதானா. மிளகு இந்த அளவுக்கு எடுத்துக்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. நான் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சேர்த்து அப்படியே சளியும் கொஞ்சம் இருக்குதா, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. மாலுக்கு ஆகும்னா அவசரத்தில் மிக்சியில் அடித்து பழகி போச்சு. மிக்சியில் எதை அடிக்கிறாங்க நிறைய பேர். மிக்சி சாப்பிட்டு மிக்சியில் சாப்பிட்டு இல்லை பழகி போச்சு எல்லாத்துக்குமே. யாருமே நுணுக்கிறது இல்லை. தேவையானாலும் நுணுங்கிடுச்சு. அந்த அளவுக்கு போகுது, அதுக்கு மேலே நுணுங்காது. அப்படி நுணுங்கோன்னா நம்ம இதில் தான் போடணும், மிக்சியில். போதும். சவுண்ட் எப்படி வருது? அப்படியே மிமிக்ரி பண்ணிக்கலாம்.
மூஞ்சில் அடிக்காது ஒரு இதான் முன்னாடி வச்சு காமிச்சிடுவாங்க. காதல் வந்து என்னோடு காயம்பட்டதென்ன என்னவோ என்னவோ. ஒரு 10 விசில் மினிமம் விடணும். அதில் துவரும்போது தொலைன்னு ஆயிடும். பரவாயில்ல. கஞ்சி செய்யறதெல்லாம் காட்டுறாரு இவருக்கு. வேறு வேலை இல்லையான்னு கூட நினைக்கிறேன். சரி, கட் பண்ணி போடுறதுக்கு ஒரே மட்டும் இடத்துல என்ன 20 நிமிஷம் ஆகுமா? அப்படி செஞ்சிட்டோம்னா தண்ணி வேறு உழுக்குது. கரெக்டாக உப்பு இல்லையான்னு தெரியல. தான் பிடிச்சிருக்குது. காதல் வந்து என்னோடு காயப்பட்டதென்ன என்ன. ஒரு விசில் வந்து விட்டது. ஒரு 10 விசில் விடும். இல்லை கொலன்னு ஆயிருமா? கொலன்னு ஆயினா நான் டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு போடல, மறந்துட்டேன். போட்டுடலாம். கல் போட்டுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு போடும்போது அதுக்குள்ளே போடும்போது கல்லுப்பு போட்டுக்குங்க. 2வது போடும்போது கல்லுப்பு போட்டேன்னு கரையாது. நைஸ் உப்பு தான் போடணும். ஆக்சுவலாக நைஸ் உப்பு போடக்கூடாது, கல்லுப்பு தான் போடணும். அப்புறம் நம்ம கரையாது. அதுக்கு வேண்டி 2 ஐயோ கேஸ் பிடிக்கிற மறுபடியும் போயிட்டான். நான் இந்த அரிசி தான், கடை அரிசி தான், சீக்கிரம் வந்துடும். ரேஷன் அரிசி 10 விசில் கொடுத்தே பார்க்கலாம். 3 நமக்கும் கஞ்சிக்கு வந்து உங்களுக்கு பாயில் நல்லா நம்ம குழன்னு ஆனாதான் நல்லாயிருக்கு. இப்போ நார்மலாக சாப்பாடு சாப்பிட்றது வேறு, கஞ்சியாக இருக்கும்போது குழன்னு இருக்கும்போது நல்லாயிருக்கு. டேஸ்ட் கொஞ்சம் கூட இருக்குது. நாடு
அஞ்சு 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 அஞ்சே அஞ்சு 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 அஞ்சே அஞ்சு 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 அஞ்சே அஞ்சு 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 அஞ்சே அஞ்சு 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 அஞ்சே அஞ்சு 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 அஞ்சே அரே 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 அரே. உங்களுக்கு வீடியோ போடுறதே வேறையா அப்படின்னு நினைக்கிறேன். நான் சமையலும் செய்வேங்க. அது இந்த மாதிரி உடம்புக்கு நல்லதும் செஞ்சு சாப்பிட்றதுல நமக்கு எப்பவுமே வேறு லெவல் தான். இவருக்கு வீடியோ போடுறதே வேலையா, இவருக்கு வீடியோ போடுறதே வேலையாக நினச்சிருப்பாங்க. வேலைக்கும் போவேன், வீட்டையும் பார்க்கணும், மார்க்கெட்டுக்கும் போகணும், வீட்டில் வயிற்றுக்கு அப்படி எல்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ சாப்பிட்டு எல்லாம் பார்க்கணும். 7 ஆயிடுச்சான். வேடியை பாட்டுறது மட்டும் வேலையாக இருந்தேன்னா வேலைக்கு யார் போவாங்க, சோறு யார் கொடுப்பாங்க, யாருக்கிட்ட 1 ரூபாய் கேட்குறது கிடையாது, யார் காசும் தேவை கிடையாது. என்ற காசு 4 பேர் வரல, எவன் காசும் நான் வர மாட்டேன். ஆனால் 3 விசில் அடி பற்றிக்குமா பற்றிருக்காது. அப்படிங்குது போதும் நினைக்க 8 எடுத்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறாங்களா, நல்லா குழகம் நாத்தமாக இருக்குது. 1-2 விசில் தானே இதுலேயே வரும். நல்லா இருக்குது. இந்த மாரம் எதுனால கொஞ்சம் பாயிலாக இருக்குது. பாப்பா வா ராஜா, வா ராஜா, வா ராஜா, ராஜா வா ராஜா, வா ராஜா. இதுக்கு மேலே திறமை இருக்குது. தண்ணிக்கு இடமாகுது. இது நல்லா பாயிலாக இருக்குள்ள, சூப்பராக இருக்குள்ள கஞ்சி. இந்த கஞ்சியை வடிகட்டியும் எடுக்கணும்னா சாப்பிடல, அப்படியே கஞ்சியை சாப்பிடலாம். கடைசி விஷயம் மட்டும் விட்டுடலாம். உள்ளே அந்த உங்களுக்கு துவரம் பருப்பெல்லாம் நல்லா பாயிலாக இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு, அது கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு காட்டுறேன். விசில் போகிறக்கு லேட்டாகும்பாங்க. கஞ்சி விசில், தண்ணி விசில். இப்போ நம்ம சாப்பாடு வச்சோம்னா அந்த சாப்பாடு திடப்பொருள் தண்ணி இல்லாமல் இருக்குது. அந்த திடப்பொருளில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த விசில் வராது. இது ஆஃப் பண்ணிடலாம். 10 விசில் ஆச்சு. சூப்பராக இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது கஞ்சி பாருங்கள். கரெக்டாக பிடிச்சி எடுத்துகிட்டு போகணும். இங்கே வைங்க. எல்லாம் எடிட் போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம எடிட் இல்லாமல் உங்களுக்கு வீடியோ டைரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன். எடிட் போடுங்க, எடிட் போடுறோம். வீடியோ எடிட் போட்டுருவாங்க. அவசரமாக இருந்தால் இப்படி எடுக்கணும்னா கஞ்சி தானே அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படியே விட்டுருங்க. அது அப்படியே இது அப்சர்வேஷன் ஆகிடும். இதே அப்சர்வேஷன் ஆகுது. ஏன்னா அவசரமாக சாப்பிட்றாங்க, கஞ்சி சாப்பிட்றாங்க. இது எல்லாம் விசில் வான கட்சி தான் பண்ணணுமாங்க. அந்த இதே சாப்பிட்டுக்கு ரொம்ப எடுத்தீங்கன்னா அந்த கையில் வரும், காலில் வரும்.
இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு நீங்கள் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதான் தெரியல வீடியோ. இதே சாப்பாடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த சாப்பாட்டில் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரத்தாக்குது ஆயிடுச்சுங்களா? பாருங்க, லிக்விட் இருந்தால் சீக்கிரமாக நம்ம விசில் எடுத்துட்டாங்க வந்துடும். என்னங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் கரெக்டாக. நம்ம 10 விசில் விட்டே ரொம்ப பெரிய அளவில் இதாகலை. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்குது. பருப்பு மூட்டி வச்சு லைட்டாக கடைஞ்சிட்டு பருப்பு மற்ற வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் கூட ஊற்றி இன்னொரு டைம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பாயில் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி வச்சிடலாம். அதுக்கு தனியாக சுடு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் தண்ணி சுடு தண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இது பண்ணி இந்த பதத்தோடவே சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதை ஊற்றி எனக்கு பருப்பு மெத்தி வச்சு கணந்துட்டு ஃபஸ்ட்டு பருப்பு மத்துக்குது. பருப்பு மத்து எடுத்து கணந்துக்கலாம். தண்ணி பாயில் ஆகட்டு. இதில் எடுத்து அதை ஊற்றிக்கலாம். ஏன்னா என்னங்க சரி இது இருக்கட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. மிக்சியில் போட்டு தயவுசெய்து கட்டிடுறாங்க. நிறைய பேர் மிக்சியில் ஆகுனா மிக்சி ஆகுனா மிக்சி ஆகுனா மிக்சி மிக்சி எங்கே தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. இந்த பாயில் தான் நீங்கள் சாப்பிடலாம். இது அடிக்காத வடி பார்த்தோம் சூடு பிடிச்சி. எடிட் இல்லாமல் யாருங்க காட்டுவாங்க? எல்லாம் எடிட் தானே பண்ணுறாங்க. நான் எடிட் இல்லாமல் காட்ட பண்ணுறேன். அப்போது ஒரு சிறப்பு ஆக மாட்டாங்க. நல்லா இருக்குங்க காலத்துவெல்லாம். நல்லது யாருங்க மதிக்கிறீங்க பாருங்க. ஓகேங்களா? லிக்விட் ஆகிடுச்சா? அதெல்லாம் மதிக்கிறது இல்லையே. நல்லா சொன்னாலும் யாரும் கேட்கறதில்லையே. ஓகேங்களா? லிக்விட் ஆகிடுச்சா? இது வந்து நம்ம தண்ணி பதமாக வேணால் சுடு தண்ணி காய வச்சு மாதிரி கொண்டு வந்து ஊற்றிடலாம். அவ்வளோ ஒன்று வேணும். பருப்பு முதல்ல ஒன்றா 2-3 தட்ட வேண்டியது. நம்ம வச்சுக்கிறேன். வேறுங்க கிட்டத்தட்ட நுர வர மாதிரி ஆகிடுச்சு. கொதிச்சு கொதிக்க வேறு தேவையில்லை. நுர வர டைமில் ஆஃப் பண்ணி தூக்கி அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இது இன்றைக்கி வச்சுக்கோம்ல பூண்டு மிளகு அதை போட்டுக்கல உள்ள. போட்டாச்சா? சூப்பராக இருக்குது. இப்படி சாப்பிட்லாம். அதில் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு நம்ம போட்டுக்கலாம்.
சரிங்களா? கஞ்சி எப்படி இருக்குது செம்மையாக்குதா? கஞ்சி இப்படி தான் வைப்போம். உங்கள் முன்னாடி தான் கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வீடியோ, அதுக்கு மேலேயும் இருக்குது. சூடு வணிக்க தண்ணியை அதில் ஊற்றிடலாம். வாங்க, சூடு வணிக்கிற தண்ணியை உங்களுக்கு எவ்வளோ தேவையானவோ ஊற்றிக்கலாம். லிக்விடாக தான் குடிக்கணும்னா குடிக்கலாம். இப்போ அருமையான கஞ்சி ரெடி. ஓகேங்களா? இது கூட நீங்கள் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடுறனா போடுங்க, நைஸ் உப்பு போடுறனா போட்டுக்குங்க. நான் நைஸ் உப்பு போடுறேன். தூளுப்பு தேவையான அளவு என்ன ஃபுல்லாக போடலாம். இன்னொரு ஃபுல்லாக போடலாம். ஒன்று அரைவாசி கரெக்டாக இருக்குது. என் மகாதகா இவ்வளோ ஊட்டி இடம்பாங்க. கரெக்டாக இருக்குது. ₹50 தானே? சாயந்தரம் கூப்பிடுங்க, வரேன். 50 ஒரு 4:30 மணிக்கு கூப்பிடு, 4-5 மணிக்கு கூப்பிடு, வந்து போட்டு கொடுத்தாங்க. ஓகேங்களா? முடிஞ்சதா? டேஸ்ட் பார்த்துருவோமா? சூடாக இருக்குது. கரெக்டாக இருக்குது உப்பு. மனுஷன் செஞ்சும் டேஸ்ட் இல்லாத இருக்குது அப்படின்னு நினைக்கல நீங்கள். ஓகே, இது 2 நேரம் 3 நேரம் கூட வச்சு குடிக்கலாம். டேஸ்ட் பார்த்துலாம். சூடாக இருக்கு. உப்பு கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் உப்பு வந்து கம்மியாக தான் சாப்பிடுவேன். பிடிச்சது ஷேர் பண்ணுங்க. நன்றி. கஞ்சி, அழகான கஞ்சி ரெடி. உப்பு பார்த்து போட்டுக்குங்க. சரிங்களா? 3 ஸ்பூன் போடுவாங்க, ஒரு சிலர் 2.5 ஸ்பூன் போடுவாங்க. இந்த ஸ்பூன் அளவு பாருங்கள், தெரியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நன்றி. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க.